அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி, அதான் ஆண்டவர். அதுதான் அந்த உலகத்தில் வந்து நறுங்குன்றவர்களை குணமாக்கும், சிறைப்பற்றவர்களை விடுதலை குணமாக்கும். நம்மளோட சுவிசேஷத்தை ஆண்டவர் தெரிவிக்க சொல்றாரு. அவரோட சுவிசேஷத்தை, அதுக்கு தான் அந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. கடைசி காலங்க இது. கடைசி காலத்தில் அவரோட சுவிசேஷத்தை நம்ம தெரிவிக்க சொல்றாரு. அவரோட வருகையில வந்து எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருத்தவங்களும் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம மட்டும் போனா பார்த்தாது, மற்றவங்களையும் ஆண்டு அது எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ஆண்டு பிரியாசப்படுகிறார். அதுதான் பூமியில நம்ம இன்னும் வச்சிருக்கிறாரு. இதனால தான் பூமியில நம்மளை வச்சிருக்கிறார் இன்னும். ஏன்னா நம்ம சுவிசேஷத்தை சொல்லுங்க. என்னோட சுவிசேஷம் அது அவரோட வருகை கூட பரலோகத்தை நீ யாருக்கு அது ரகசியமா வச்சிருக்கிறாராம். தேவ தூதர்களுக்கும் தெரியாதான் அவரோட வருகை வந்து. அப்ப அவர் எவ்வளவு ஒரு ரகசியமா வச்சிருக்காரு. அப்ப இன்னும் சான்ஸ் பிதாவிட்ட கேட்கிறாரு, கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. வந்து இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வெளியில, சத்தியம் தெரியாம போதைக்கு அடிமையா இருந்துகிட்டு, கத்தரை அறியாம எல்லா டிராக்ஸ்லயும் இருந்துகிட்டு எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நம்ம அன்புல தான் சொல்ல முடியும். நம்ம அன்பில் நீங்கள் சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்க, ஒரு ஆத்மாட்ட நீங்கள் போய் ஒரு பார்த்து சொன்னீங்கன்னா, சர்ச்சுக்கு வந்துருங்க நீங்கள் சொல்லி பார்க்குறீங்களா, ஒரு வாட்டி திரும்பி பார்த்தீங்கன்னா ஆளை காணாமல் போயிடுவாங்க. என்னடா கொஞ்சம் தாழ்வு. ஏன்னா நம்ம அன்பில் தான் அவங்ககிட்ட நம்ம பேச முடியும். எந்த காரியம் சொல்லி அன்பால் தான் எல்லாமே செய்ய முடியும். அதுபோல் நம்ம எதுக்குமே சரி, நம்ம வந்து ஊழியத்துலையும் சரி, நம்ம எதுலையுமே சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தான் ஆண்டு விருப்பப்படுகிறார். சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் பூமியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. எந்த ஆத்மா பார்த்தீங்களா பாருங்களேன், சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்களோட பேரெல்லாம் ரெக்கார்ட் இருக்கும், பரலோகத்தில் ரெக்கார்ட் இருக்கும். ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வந்துச்சுன்னா தேவதூதர்கள் கொண்டாடுவாங்களாம். தேவதூதர்கள் பரலோகத்தில் கொண்டாடுவாங்களாம். ஒரு ஆத்மா வந்துருச்சுன்னா, நம்மளை சத்துருக்குள்ளே வந்துருச்சுன்னா தேவதூதர்கள் கொண்டாடுவாங்களாம். அது போல் இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். அது போல் எபேசியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிப்போமே. ஆமென். பார்த்தீங்களா, அந்நியரை உபசரிக்க மறவாதீருங்க. அந்நியரை நம்ம உபசரிக்கணுமா? இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்நியரை நம்ம உபசரிக்கணுமா? அக்கம் பக்கத்தவங்கள நம்ம உபசரிக்கணுமா? எப்படி இருக்கேன் ஜீசஸ் லேப்பியோ, காலையில் நீ எழுந்து அவங்க முகத்தை பார்க்க ஜீசஸ் லேப்பியோ, அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். என்ன நம்ம ஜீசஸ் லேப்பியோ சொல்ல, ஒரு நாள் அந்த வார்த்தை அவங்கள தொடும் பொழுது அந்த ஆவியான அவங்களோட கிரியை செய்வார். அப்போ அவங்களுக்கே மனமாற்றம் வரும். ஒரு நாள் சபைக்கு அவங்களும் வருவாங்க. அவங்க சபைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்களா. ரொம்ப பேர் சொல்லிக்க வருவாங்க, சபைக்கு வருவாங்க. அது போல் நம்ம அந்நியரை வந்து உபசரிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்ம ஏதோ தானே நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்நியர்களை நம்ம உபசரிக்கணும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்மா நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளணும். சுவிசேஷத்தை நம்ம தெரிவிக்கணுமா? அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சுவிசேஷத்தை நம்ம தெரிவிக்கணும். சுவிசேஷத்தை தெரிவிக்காமல் இருக்கணும்னா அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அது போல உங்களுக்குள்ள கடைசியாக என்ன சொல்றேன்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துவதா இருக்கிறார். இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அது போல கடைசியில் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம். ஹல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளவும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை நம்ம சொன்னது போல சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கணும். அது போல சேரிட்டி நம்ம செய்கிறோம். பார்த்தீங்களா, பாஸ்டர் சொன்னது போல சேரிட்டி செய்கிறோம். டோரில் போய் எல்லாத்தையும் சாப்பாடு ஆகாது, அது ஆண்டருக்கு அது மகிமையானது. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளவும், துரதுண்ட சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளணும். கஷ்டமானவங்களை நம்ம வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். கஷ்டமானவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும். கண்டிப்பாக ஆண்டு அதான் சொல்கிறார். துருத்துண்டவங்களுக்கு சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளவும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் வஸ்திரங்கள் கொடுக்கும். அது பாருங்க, சேரிட்டி நம்ம பண்ணோம். வஸ்திரம் இல்லாதவங்களாம் வந்து அந்த உடுப்பை எடுக்கிறாங்க. நானே பார்த்து என் கண்ணு கலங்குனுச்சு. அந்த உடுப்பை வந்து பட்டு எடுக்க, அந்த சப்பாத்தி ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான், ஒரு ஆள் சட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு எக்ஸ்எல் அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் சட்டைகள்லாம் காணாமல் போயிடுச்சுலாம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தேவை இருக்குது பாருங்க. ஜோருலவங்க நம்ம சொகுசாக இருக்கிறோம், நல்லா உட்காந்துருக்கிறோம், நல்லா ஏக்கோனில் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் அதுதான் விரும்புகிற. ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதவங்களுக்கு போய் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வாக்கு தத்துவத்தில் அதான் சொல்கிறது. சுவிசேஷத்தை தெரிவிக்கணுமா, கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை தெரிவிக்கணுமா, அதான் ஆண்டவர் சொல்கிறார். பசியுள்ளவர்களுக்கு ஆகாரத்தையும், துரதுண்டவர்களுக்கு துரதுண்டத்தை பகிர்ந்து கொள்ளவும், சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளவும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிற அல்லவோ எனக்கு உகர்ந்த உபாசம். அதுதான் உபாசமா. அந்த கடைசியாக சொல்கிறாரு, இதுதான் உபவாசமா. நீங்கள் கொடுத்து பாருங்க,
ஆண்டவர் இதில் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நம்ம கொடுக்கணும் ஆண்டுக்கு. நம்ம எதாக தான் நன்மை செய்யுங்க. இருந்தால் அதில் தான் சொல்ல 2 சட்டை இருக்கா, அது ஒன்றா கொடுங்க. சாப்பாடு இருக்கா இல்லையா, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. பார்த்தா அவங்க சாப்பாடு இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆண்டவங்க கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பா. என்னோட தேவ செய்தி உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துறேன். Praise God. Hallelujah.